ஒன் டே ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக், ஈவினிங் ஒரு 7 PM இருக்கும். ஸோ ஐ தாட் இந்த டிராஃபிக்லேயே போனால் ஐ திங்க் ரொம்ப நேரம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குன்றதுனால ஐ தாட் கோ ஃபார் அ வாக்னு சொல்லிட்டு அது ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் வந்து இறங்கிட்டு ஐ வில் டேக் ஒன் வாக், லாங் வாக். ஸோ இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 7:30 இருக்கும். ஒரு அவுட்டரிங் ரோட்ல ஒரு வாக் போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல நிறைய விஷயங்கள் என் மைண்ட்ல தோணுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நான் லேர்ன் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, when I was walking on the road, என்ன கிராஸ் பண்ணி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க டூ வீலர்ல. இட் வாஸ் ஒரு இருட்டா இருக்கு அந்த ரோட் ஃபுல்லா. ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் கிடையாது. கிராஸ் பண்ணி ஏகப்பட்ட பேர் வந்து பைக்ல போயிட்டு இருக்காங்க. பட் நோபடி ஆஸ்க் மீ, நான் உங்களை ட்ராப் பண்ணலாமா? இது கேட்கணுமான்னு கூட கிடையாது. பட் இந்த இடத்துல நீங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நைட் டைம்ல. ஸோ அந்த இடத்துல யாருமே இல்லாம தான் தனியாக நடந்து போயிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்ன கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ யாருமே என்ன கேட்கல. இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அன்டில் நீங்க போய் கேட்காத வரைக்கும் யாரும் வாலண்டியரா வந்து உங்களை ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் போய் கேட்கணும். இட்ஸ் நாட் இது வந்து கரெக்டா தப்பான்னு எனக்கு தெரியாது. பட் வாட் எவர் ஐ தாட் ஐ லேர்ன் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ. செகண்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நம்மளே கூட ரீச் பண்ண முடியும். பட் இட் வில் டேக் மோர் டைம். இதே நீங்க அதில் ஹெல்ப் கேட்டிருந்தீங்க அப்படின்னா சில பேர் ஹெல்ப் பண்ணாமல் போயிருக்கலாம். பட் சில பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் ஃபாஸ்ட். ஸோ நம்ம ஹெல்ப் கேட்கறதுனால நம்ம ஒன்றும் குறைய போகிறது இல்லை. சில பேர் ஈகோயிஸ்டிக்காக இருப்பாங்க. நான் ஏன் ஹெல்ப் கேட்கணும், நான் ஏன் மற்றவங்க ஹெல்ப் கேட்கணும்னு நினைப்பாங்க. பட் தட்ஸ் நாட் ரைட். நீங்கள் உங்கள் டெஸ்டினேஷனுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் திங் மேபி யூ கேன் ஆஸ்க் ஹெல்ப். நீங்கள் ஹெல்ப் கேட்கறதுனால முன்னாடி போவீங்களே தவிர்த்து பின்னாடி போக மாட்டீங்க. ஸோ யூ கீப் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருப்பீங்க. ஹெல்ப் கேட்டால் முன்னாடி ஃபாஸ்ட்டாக உங்கள் டெஸ்டினேஷன் ரீச் ஆவீங்க. இல்லைனா யூ வில் ரீச் த டெஸ்டினேஷன் மேபி சம் டைம் ஆகும். ஸோ 2 திங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வாலண்டியராக வந்து இங்கே யாருமே ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை அன்டில் நீங்கள் ஹெல்ப் கேட்குற வரைக்கும். இல்லை நீங்களே உங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும்னா உங்கள் டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிறதுக்கு இட் வில் டேக் சோ மச் ஆஃப் டைம். ஸோ திங்க் பண்ணி பாருங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ.